கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே நாம் 40 நாள் சிலுவை தியானம், 40 நாள் உபவாச நாட்களிலே இரவும் பகலுமாக உபவாச நாட்களிலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும், அநேக காரியங்கள் நாம் தியானிக்கிறோம். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 ஆகிய வசனங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உள்ள சிலுவை தியானத்திலே 22ஆம் வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சிலுவை தியானம் தினம்தோறும் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நற்செய்தி கூட நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டார்? நமக்காக பாடுபட்டு மாத்திரம் அல்லாமல் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா, நம்ம எப்படி வாழணும், அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து காமித்தார். அவர் பாவம் செய்யவில்லை, இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அந்த 2 பாயிண்ட் தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பாயிண்ட்ல முக்கியமான கருத்து. இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நம்ம நார்மலா யோசிப்போமே. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் வரும்போது அந்த இடத்துல பிசாசு உள்ள என்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தந்திரம் உள்ள இருக்கும், வஞ்சனை உள்ள இருக்கும், வஞ்சிக்கிற ஆவி ஆட்டம் பெட்டி அந்த இடத்துக்குள்ள வந்துடும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தார் என்று தினம்தோறும் சிலுவை தியானம் நம்ம ஒவ்வொரு பகுதியா தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் பாவம் செய்யவில்லை, இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நாமும் பாவம் செய்யக்கூடாது. அது முதல் பாயிண்ட். 2வது, வஞ்சனை நம்ம வாயில இருக்கக்கூடாது. இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு பகுதி. தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு பின் மாதிரியை வைத்து போனார். எப்படிலாம் நம்ம வாழணும், அது எல்லாவற்றையும் நமக்கு காண்பித்திருக்கிறார்.
ஏன்னா சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் எங்களுக்கு எப்படி வாழணும்னே எங்களுக்கு தெரியாது பிரதர், நாங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம் பிரதர் அப்படிம்பாங்க. வேதத்துல நமக்கு எல்லாமே ரெக்கார்டு தான். எப்படி வாழணும், என்ன செய்யணும், பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யும்போது பிசாசு அங்க உள்ள வந்துருவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? ஒரே பொய் சொல்றது, ஒரே ஏமாத்துறது. நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நிறைய வீட்டுல, ஒரு வீடு இல்ல, 2 வீட்டுல ஒரே பொய். கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் சொல்லக்கூடாது. சில வீட்டுலலாம் பொய் சொல்லி ஏமாத்தி இப்படிதான் சில குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கிளம்புறீங்களோ அவருடைய சமூகத்துல போய் அர்ப்பணிங்க. அப்பா, என் வாழ்க்கையிலே நான் பாவம் செய்யக்கூடாது, என் வாயில ஒரு பொய்யான ஒரு வார்த்தை கூட வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணி அதே போல வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பிசாசு போராட்டமே இருக்காது. பிசாசு போராட்டமே இருக்காது. நிறைய குடும்பத்துல பாவம் செஞ்சுட்டு அப்புறம் பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையில சத்துரு உள்ள வந்துரும். நிறைய குடும்பத்துல இந்த விவரம் தெரிய மாட்டேங்குது. இஷ்டம் போல பொய் சொல்லிட்டு இருப்பாங்க, இஷ்டம் போல ஏமாத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லைன்ட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள பார்க்கும்போது பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பத்துல பின்பற்ற ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அவங்க பாவம் செய்யக்கூடாது, பொய் சொல்லி ஏமாத்தக்கூடாது. இந்த 2 தான் இன்னைக்கு பாயிண்ட். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இது இன்னைக்குள்ள சிலுவை தியானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களிலே, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். இப்போ காலவேளையில இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பீங்க. சர்ச்சுக்கு போற கர்த்தருடைய பிள்ளைகள் சர்ச்சுக்குள்ள போகும்போது ஆலயத்துக்குள்ள தேவன் இருக்கிறார். அதிகால வேளையிலே தேவனை ஆராதிக்க போகிறோம். நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். உள்ள சர்வீஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நான் அப்படியே உள்ள நடந்து போனேன். ஒரு சகோதரி செருப்பு போட்டிருந்தாங்க. எனக்கு மனசு கேட்கல. சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. நான் உடனே சொல்லிட்டேன், கொஞ்சம் செருப்பு வெளியில அப்படின்னு. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சகோதரி தான் கர்த்தரை குறித்து பயம் எங்க போச்சு? கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து பயம் இருக்கணும். நீ ஆலயத்துக்கு செல்லும்போது, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். கர்த்தரை குறித்து பயம் இருக்கணும். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். ஆலயத்துக்குள்ள எதுக்கு போகணும் அப்படின்னா, ஆலயத்துல மேய்ப்பன் பேசுவாங்க, அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக போகணுமா. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னா, மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தேவாலயத்துக்குள்ள போகும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.
தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, தேவ பிரசன்னத்திலே நாம் காத்திருக்கும்போது, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்போது, பரலோகத்துல தேவன் நம்மள பார்த்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல போய், நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது செல்ஃபோன்ல, வாட்ஸ்அப்ல பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்ல பார்ப்பாங்க, யூடியூப் போய் பார்ப்பாங்க. கையில ஃபோன்ல யாருக்கோ ரிங் அடிப்பாங்க. கையில செல்ஃபோன் எடுத்து சர்ச்சுக்குள்ளேயே ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில பக்கத்தில கதை பேசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில பக்கத்தில அன்னைக்கு தான் நல்ல ட்ரெஸ் போட்டுருந்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எவ்வளவு? இந்த நகை எங்க வாங்குனது? இப்படி எல்லாம் சர்ச்சுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய், அப்ப எத துணிகரம் அப்படின்னு சொல்றதுல பார்க்கும்போது, உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது மனம் பதறி கூட ஒரு வார்த்தை பேசிடக்கூடாதாம். சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது அமைதியா இருக்கணும். சைலண்டா இருக்கணும். எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆபீசர பார்க்கும்போது அப்படியே சைலண்டா இருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆபீசர். பரலோகத்தில் உள்ள தேவன் ஆலயத்துக்குள்ள பார்த்துட்டு இருப்பாரு. என் பிள்ளை ஆராதனைக்கு வந்திருக்கு. தொடக்கம் முதல் முடிவு வரைய என்ன பண்றாங்க? ஆராதிக்க வந்திருக்கிறாங்களா? இல்ல சும்மா சர்ச்சுக்குள்ள இஷ்டம் போல இங்கேயும் அங்கேயும் ஏதாவது பேசிக்கிட்டு எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். எல்லாம் தேவனுக்கு தெரியும். கர்த்தரை குறித்து பயம் இருந்துச்சு அப்படின்னா, தேவாலயத்துக்குள்ள போய் அமைதியா உட்கார்ந்துருவாங்க. யார்ட்டயும் பேச மாட்டாங்க. ஆனா சில குடும்பத்தில எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு, சர்ச்சுக்குள்ள இங்கேயும் அங்கேயும், இங்கேயும் அங்கேயும் துணிகரமா பேசிக்கிட்டு, வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. உன் நடையை காத்துக்கொள். வீண் வார்த்தை பேசிராத, மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசிராத அப்படிங்கிறார். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். அவரு மேல இருக்காரா, நம்ம கீழ இருக்கிறோமா? மேல இருந்து நம்மள பார்த்துட்டு இருக்காரு. ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல இந்த சப்ஜெக்ட நம்ம தியானிச்சிருக்கோம். யாரெல்லாம் சர்ச்சுக்கு கிளம்புறீங்களோ சீக்கிரமா கிளம்புங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சுருவோம். இருக்கிற இடத்துல முழங்கால் படியுங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபை செய்யுங்க. எல்லா நாட்டோட ஜனங்களையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிறேங்க. எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் சாஷ்டாங்கமாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆலயத்துக்கு புறப்படுறாங்க. வாசல் திறந்து விடுங்க. குடும்ப குடும்பமாக ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட வேண்டும். தேவனுடைய கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கணும். உம்முடைய சமூகத்துல காத்திருக்கணும். உங்க பாதவுள்ள காத்திருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. குடும்பமா சர்ச்சுக்குள்ள வர கிருபை தாங்கப்பா. எங்களை உயிரோட வச்சிருக்கீங்கப்பா. நாங்க நன்றியோட இருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல சீக்கிரமா சர்ச்சுக்கு புறப்படணும். கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோட படுக்க இருக்காங்களோ, உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. பூரண சுகம் தாங்க. பூரண விடுதலை தாங்க. பூரண ஆரோக்கியம் தாங்க. நிறைய குடும்பத்திலே குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கண்ணீரை துடைத்து ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. திருமணநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. திருமணம் முடியாமல் வாலிப பிள்ளைகள் நிறைய குடும்பத்திலே பல சூழ்நிலையில இணைந்திருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. கர்ப்பத்து மணிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க. டெலிவரி பண்றாங்க. கர்த்தர் கூட இருங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் வெளியில போறாங்களோ வாகனத்தை பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல பண்ணிடுவோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உபவாசத்தோடு யாரெல்லாம் புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. ஆலயத்தோட நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே அவங்க ஊர்ல சர்ச் இல்லாம இருக்கு. வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை. அந்த குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல பண்ணிடும்.
எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் புதுசாக இணைந்திருக்காங்களோ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அப்பா இரவு மூலமா தியானிக்கிறது தேவன் அருளி அப்போ மினிசனத்தை அந்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். அடியே நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.